அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்திய சுதந்திரத்தில இஸ்லாமியர்களினுடைய பங்களிப்பு இருக்கிறதே இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையிலேயே நமக்கு தெளிவாகிறது. இந்தியாவிற்கு சுதந்திரம் தர நாடிய அந்த ஆங்கிலேயர்களிடத்திலே கடைசியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு 3 தரப்பினரை அவர்கள் அழைக்கிறார்கள். 3 தரப்பினர்கள்ல முதலாவது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், இரண்டாவது முஸ்லிம்களினுடைய தரப்புல உள்ளவங்க, மூணாவது நவாபுகளின் தரப்புல உள்ளவங்க. அதுல காங்கிரஸ் கட்சி சார்பில் அபுல் கலாம் ஆசாத் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அவங்க அதுல கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி முஸ்லிம்களினுடைய தரப்பின் சார்பில் முகமது அலி ஜின்னா அவங்க கலந்துக்கிட்டாங்க. 542 நவாபுகளின் தலைமையில அவங்கள ஒருத்தரா பீகாருடைய நவாபு கலந்துகிட்டார். அப்ப இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில கலந்து கொண்ட 3 தரப்பிலும் கலந்து கொண்ட அந்த நபர்களில் 3 பேருமே முஸ்லிம் என்கின்ற போதே இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு வீரத்தோடு இந்த இந்திய சுதந்திரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. இந்திய சுதந்திரம் என்பது இஸ்லாமியர்களினுடைய இரத்தத்தில் ஊறியது. எனவேதான் அவர்கள் இரத்தத்தை சிந்துவதற்கு கவலைப்படவில்லை. அடிமைத்தனம் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இல்லை என்கின்ற ஒரே தாரக மந்திரத்திலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர்கள் தான் நமது பெருமக்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, மறுத்துவிடக்கூடாது.